பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயாவின் தீர்க்கதரிசன ஊழியம் யூதாவின் 4 ராஜாக்களாகிய ஓசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இவர்களின் நாட்களிலே எருசலேமிலே நடைபெற்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா எருசலேமில் உள்ள செல்வாக்குள்ள ஒரு உயர் குடும்பத்திலே பிறந்ததுடன் நன்கு கற்றவனாகவும் கவிஞனாகவும் அரசர்களோடு தொடர்புள்ளவனாகவும் விளங்கினார். யூதாவின் வெளிநாட்டு விவகாரங்கள் குறித்து ராஜாக்களுக்கு ஆலோசனை கொடுக்கிற ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகங்களிலே 66 அதிகாரங்கள் உண்டு. வேத பண்டிதர்கள் இந்த 66 அதிகாரங்களை 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். முதல் 39 அதிகாரம் மற்றும் 40ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரைக்கும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறார்கள். ஒரு கோணத்தில் பார்க்கும்போது ஏசாயா புத்தகம் முழுவதும் முழு வேதாகமத்தின் கருத்தை போல காணப்படுகிறது. ஏசாயாவின் 2 பகுதிகளும் நியாய தீர்ப்பு, ரட்சிப்பு என்ற 2 கருத்துக்களை வலியுறுத்துவதை நாம் காண முடியும். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இவற்றின் பொது கருத்துக்களை இது வலியுறுத்துகிறது. வேதத்தின் 2 பகுதிகளும் இணைக்கின்ற கிறிஸ்துவின் ரட்சிப்பின் வேலை என்பதை இந்த ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் நமக்கு காண்பித்து தருகிறது. இந்த புஸ்தகம் எபிரேய செய்யுள் நடையிலே எழுதப்பட்டிருக்கிறது. அழகு நடை, வல்லமை, சொல்நயம் ஆகிய இலக்கிய முத்தாக எபிரேய மொழியிலே இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏசாயாவை சுவிசேஷ தீர்க்கதரிசி என்றும் வேத பண்டிதர்கள் அழைக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தன்னுடைய சொந்த எண்ணங்களை எழுதி வைக்கவோ தீர்க்க தரிசனம் உரைக்கவோ ஏசாயா ஏற்படுத்தப்படவில்லை. அதே வேளையிலே ஆவியானவருடைய ஏவுதலின்படி அவன் தேவனிடத்திலிருந்து தரிசனங்களை பெற்றுக்கொண்டு அதை ஜனங்களுக்கு அறிவிக்கிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். ஏசாயா என்று சொன்னாலே கர்த்தர் ரட்சிக்கிறார் என்று அர்த்தமாம். கர்த்தருடைய ரட்சிப்பை முக்கியப்படுத்தி இந்த புத்தகம் நமக்கு தருகிறது. முதல் அதிகாரத்திலே யூதாவை, எருசலேமை குறித்த தரிசனத்தை இங்கே தெரிவிக்கிறார். யூதா, எருசலேம் இது ஒரு கலகம் நிறைந்த தேசம். இது உணர்வில்லாத ஜனங்களை உடைய தேசம். இது பின்வாங்கி போனவர்களுடைய காரியங்கள் நிறைந்ததான ஒரு தேசம். உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் கொதிக்கிற ரணமும் உள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சியோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள குச்சி போல, வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போல, முற்றுகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போல மீந்திருக்கிறதை ஆண்டவர் நமக்கு காட்டுகிறார். இது சோதோமை போல, குமாராவை போல இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் எச்சரிப்பை தருகிறார். வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் என்று சொல்லி மாத பிறப்புகள், பண்டிகைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் வெறுக்கிறதாய் இங்கே தனது கருத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையிலே நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து திக்கற்ற பிள்ளைகளின் நியாயத்தையும் விதவைகளின் வழக்கையும் விசாரியுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அழைப்பு கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நீங்கள் மனம் திரும்பி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 2வது அதிகாரத்திலே கர்த்தருடைய பர்வதத்தை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. இதோ யூதாவையும் எருசலேமையும் கூட தொடர்ந்து தரிசனத்தை கண்ட ஏசாயா கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களுக்கு கொடிமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும், எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளாய் ஓடி வருவார்கள் என்று சொல்லி அங்கே தீர்க்க தரிசனமாக சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்கும் என்பதையும் 2வது அதிகாரத்திலே அவர் தெரிவிக்கிறார். 3வது அதிகாரத்திலே எருசலேமின் மீதும் யூதாவின் மீதும் நியாய தீர்ப்பு வரப்போகிறது என்பதை குறித்து எச்சரிப்பு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தர் வழக்காடு எழுந்திருந்து ஜனங்களை நியாயம் தீர்க்க நிற்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகிறார்.
இதோ மனம் திரும்பும்படியாக அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நமது வாழ்க்கையிலும் நாம் மனம் திரும்பியவர்களாய், தேவனை பின்பற்றுவர்களாய், அவருடைய வசனங்களை கைக்கொள்வர்களாய் காணப்படுவோம். உன்னதரான தேவன் நித்திய ஜீவனை தந்து நித்திய ஆசிரங்கள் நிரப்புவாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.